இப்போ மட்டன் குழம்பு, மட்டன் வறுவல் இது 2மே குக்கர்ல ரொம்ப ஈஸியா எப்படி செய்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறம், அதில 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம், அதில பிரியாணி இலை, கறிப்பட்டை, கிராம்பு, மராத்தி மொக்கு இந்த மாதிரி பிரியாணி மசாலா எல்லாம் சேர்த்துட்டு, இத நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கும்போது உங்களுக்கு நல்ல அந்த மசாலா ஸ்மெல் வரும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் 20 சின்ன வெங்காயம். அத வந்து நல்லா 2 2டா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அத வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன வெங்காயம் சேர்த்து நம்ம மட்டன் குழம்பு செய்யும்போது, அது ரொம்ப நல்லா டேஸ்ட்டா இருக்கும். இத நல்லா வதக்கிக்கோங்க. இந்த சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்த நல்லா பொடி பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு, வாசத்துக்காக கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட வந்து வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்து, இந்த வெங்காயத்த நல்லா சுருண்டு வரணுங்க. அந்த அளவுக்கு வதக்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்து கிரேவி நல்ல டேஸ்ட்டா இருக்கும். ஸோ இந்த வெங்காயத்த நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைம்ல 2 மீடியம் சைஸ் தக்காளிய நல்லா பொடி பொடியா கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி வந்து எந்த அளவுக்கு வதங்கணும் அப்டின்னா, இது வந்து நல்லா குழஞ்சு இந்த தக்காளி இருந்த தடமே தெரியக்கூடாதுங்க. அந்த அளவுக்கு நீங்க வந்து நல்லா வதக்கிக்கணும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து, இதோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர் அப்படிங்கிறதுனால, நான் வந்து தக்காளி போட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்குறேன். அப்படி இல்லாட்டி வந்து இது சீக்கிரம் அடி பிடிச்சிரும். இஞ்சி பூண்டு விழுது வதங்கினதுக்கப்புறம், இதில 2 1/2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்க்கிறேன். குழம்பு மிளகாய் தூள் இல்லாதவங்க 1 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சமா மஞ்சத்தூள் இது எல்லாம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த சீரகம், சோம்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் ஃப்ரெஷ்ஷா அந்த மோட்டார் அண்ட் பிஸ்டல் இருக்கு இல்லையா? அதில வந்து தட்டி வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷா அரைச்சு போடும்போது அதோட வாசனையே தனிதாங்க. இந்த மசாலா எல்லாத்தையும் அடி பிடிக்காம, பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மசாலாவ நல்லா வதக்கியாச்சு. இந்த டைம்ல இது கூட நம்ம வந்து மட்டன் சேர்த்துடலாம். ஸோ இன்னைக்கு வந்து நான் 1 கிலோ மட்டன் வாங்கி கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். அத வந்து இது கூட சேர்த்துடலாம். இப்போ இத வந்து நல்லா இந்த மசாலா கூட ஒண்ணு சேர்ற மாதிரி ஒரு தடவ நல்லா பெரட்டி விட்டுட்டு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இதில தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு, மட்டன் முழுகுற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. மட்டன் முழுகுற அளவுக்கு தண்ணி சேர்த்தாலே போதும். உங்களுக்கு வந்து கரெக்ட்டா இருக்கும். நம்ம நெறைய தண்ணி ஊத்திட்டோம்னா, குழம்பு வந்து ரொம்ப தண்ணி ஆயிடும். ரொம்ப நல்லா இருக்காது. ஸோ, அதனால மட்டன் முழுகுற அளவுக்கு தண்ணி வச்சாலே அது வந்து நல்லா வெந்துடும் பஞ்சு போல. இப்போ இந்த மட்டன்ல உப்பு, தண்ணி எல்லாம் கரெக்ட்டா இருக்கு. நம்ம வந்து குக்கர மூடி மீடியம் ஃப்ளேம்ல 3 விசில், அப்புறம் சிம்ல ஒரு 5 மினிட்ஸ் வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மட்டன் வேகிற கேப்ல நம்ம வந்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து 6 டேபிள் ஸ்பூன் திருகுன தேங்காய். அத வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு, அது கூட கொஞ்சமா கசகசா சேர்த்து, இத நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு பேஸ்ட் ஆட்டம் அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ குக்கர்ல ஆவி குறைஞ்சிருச்சு. நம்ம வந்து குக்கர ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நல்லா ஆவி பறக்க நல்லா சூப்பரா மட்டன் வெந்துருச்சு. பார்க்கும்போதே ரொம்ப டெம்ப்டிங்கா இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மட்டன் குழம்பு, மட்டன் வறுவல் எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம வந்து மட்டன வேக வச்சிருக்கிறோம். இதில உங்களுக்கு மட்டன் வறுவலுக்கு தேவையான அளவு மட்டனையும், கொஞ்சம் கிரேவியையும் தனியா எடுத்து வச்சுக்கோங்க. மிச்சத்த வச்சு நம்ம வந்து குழம்பு செய்யலாம். பாருங்க சூப்பரா வெந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நான் கொஞ்சமா கிரேவியையும், கொஞ்சம் மட்டனையும் எடுத்து தனியா வச்சுட்டேன் வறுவலுக்காக. இது வந்து நம்ம குழம்பு பண்ண போறோம். ஸோ அதுக்காக திரும்ப குக்கர வந்து ஸ்டவ்ல வச்சிருக்கிறேன். இதில வந்து நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா தேங்காய், அதில பாதி பேஸ்ட் வந்து இதில சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
உப்பு அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உப்பு பத்தலைன்னா இந்த டைமில் சேர்த்துக்கலாம். ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக கொதி வந்தால் போதும். நம்ம வந்து மட்டனை இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், மட்டன் வந்து நல்லா கொதிக்குது. இந்த டைமில் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலைகளை மேலே போல் தூவிட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதுங்க. சூப்பரான வீடே கமகமன் மணக்கிற மாதிரி ஒரு மட்டன் குழம்பு ரெடி. இப்போ வந்து நம்ம மட்டன் வறுவல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து மட்டன் வறுவல் செய்கிறதுக்கு கொஞ்சமாக கிரேவி மட்டன் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதுதான் இது. இப்போ இதை வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் பேஸ்ட்டு, ஸோ அது வந்து பாதி தான் நம்ம வந்து குழம்புக்கு ஊற்றணும். மிச்சம் இருக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து இதில் ஊற்றிக்கலாம். ஸோ தேங்காய் கசகசா அந்த பேஸ்ட்டை வந்து இதில் கொஞ்சமாக சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து வறுவல்னாலே கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் இதில் வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து மட்டன் குழம்புலையும் சரி வறுவல்லையும் சரி பச்சை மிளகாய் சேர்க்கலை. சப்போஸ் உங்களுக்கு பச்சை மிளகாய் வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் வந்து மிளகுத்தூள் சேர்க்கறதுனால பச்சை மிளகாய் சேர்க்கல. உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா கொதிச்சு இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி நல்லா சுருண்டு வரும். ஸோ அது வரைக்கும் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி சுருண்டு வரத்துக்கு உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். இந்த மாதிரி நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள்லாம் தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்னும் இது ஒரு 2 நிமிஷம் ஆனால் போதும். உங்களுக்கு நல்ல திக்காக ஒரு சூப்பரான வறுவலாக ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், இந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வற்றிட்டு சூப்பராக வறுவல் ரெடி ஆகிடுச்சுங்க. இதை வந்து நீங்கள் பிரியாணி கூட இல்லை மட்டன் குழம்பு கூட வச்சு சாப்பிடும்போது சும்மா அட்டகாசமாக இருக்கும். இதே மாதிரி ரொம்ப ஈஸியாக பிரியாணி, அதுக்கப்புறம் மட்டன் குழம்பு, மட்டன் வறுவல் இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அது கூடவே வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.